இன்றைய முக்கிய செய்திகள். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்று வரும் தேசிய நெல் திருவிழாவில் 174 பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தொடங்கி வைத்த தேசிய நெல் திருவிழா டெல்டா மாவட்டங்களில் 2006ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பாரம்பரிய நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் தொடக்க நிகழ்வில் பயிர்கள், காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் நெல்லை ஏற்றி தாரை தப்பட்டை முழங்க விவசாயிகள் பேரணியாக சென்றனர். நெல் திருவிழாவில் பாரம்பரிய நெல் மீட்பாளர் ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட 174 நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. விழாவில் பங்கேற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசியது அனைவரையும் கவர்ந்தது. எந்தவித உரமும் சேர்க்காம நம்ம இயற்கை முறையில் காய்கறிகளை செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத தாண்டி மனசுக்கு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்கள் ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற இந்த விவசாயிகளை நம்ம வேற என்ன சொல்லிட முடியும் இல்லையா? நெல் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய விதை நெல் ரகங்கள், இயற்கை உரம், பயிர் வகைகள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்ட விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக நெல் திருவிழா அமைந்துள்ளதாக கூறினர். இப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா, கருப்பு கவுனி, ரத்தசாலி, தூயமல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. நான் இப்போ தூயமல்லி போன முறை பண்ணேன், இப்போ கருப்பு கவுனி பண்ணியிருக்குங்க. இதுக்கு மேலே நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. நெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், நெல் ஜெயராமனின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது. இப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா, கருப்பு கவுனி, ரத்தசாலி, தூயமல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. நான் இப்போ தூயமல்லி போன முறை பண்ணேன், இப்போ கருப்பு கவுனி பண்ணியிருக்குங்க. இதுக்கு மேலே நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அரங்கில் 19வது தேசிய நெல் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்கமாக விவசாய பயிர்கள், காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் மேளதாளத்துடன் நெல்கோட்டையுடன் விவசாயிகள் பேரணியாக சென்றனர். பின்னர் விழா மண்டபத்தில் பாரம்பரிய விதை நெல்களை காட்சிப்படுத்தி வழங்குதல், விவசாய கண்காட்சி, கலை நிகழ்ச்சி, கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்களின் தோழன் விருது பெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் இயற்கை விவசாயம் குறித்து நிகழ்ச்சியுடன் பேசினார். ஒரு 2 கிலோ அந்த பாரம்பரிய நெல் விதையை கொடுத்துட்டு அவங்க 4 கிலோ திரும்ப கொடுப்பாங்கன்ற ஒரு அழகான ஒரு முறையை உருவாக்கி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாடலை இங்கே சொல்லியிருக்காங்களோ அப்படின்றது. இதுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ இது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ பேசப்பட போகுதுன்றது மட்டும் இந்த மேடையில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு தெரியுது. நெல் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய விதை நெல் ரகங்கள், இயற்கை உரம், பயிர் வகைகள் உள்ளிட்டவைகளை விவசாயிகள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக நெல் திருவிழா அமைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். நாங்கள் பாரம்பரிய நெல் பண்ணுறோங்க. இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இங்கே எத்தனை ரகம் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட ரகம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆர்வத்திலே வந்துருக்குங்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எங்கள் மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் நான் பயன்பாட்டு வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இயற்கையினுடைய ஒன்றி இருக்கும்போது நம்ம அலோபதி மருந்துகளை எடுக்க வேண்டாம், இயற்கையோடு நம்ம ஒன்றி இடமோம் அப்படின்னு நாங்கள் ஒரு யூனிட்டியாகவே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நெல் திருவிழாவின் ஒரு பகுதியாக வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார், நெல் ஜெயராமனின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நெல் திருவிழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் இலவசமாக வழங்கப்பட்டது. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்கம் செய்யும் முயற்சியாக மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் 2006ஆம் ஆண்டில் தேசிய நெல் திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. மறைந்த பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமனால் தொடர்ந்து இந்த திருவிழா நடத்தப்பட்டது. அவரது மறைவுக்கு பிறகும் நெல் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் பாரம்பரிய நெல் பண்ணுறோங்க. இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இங்கே எத்தனை ரகம் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சது குறிப்பிட்ட ரகம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஆர்வத்திலே வந்து